ஹலோ வில்லேஜ் மேன், இது பாருங்க, இந்த பக்கம் ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் இது வரைக்கும் வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே போயிட்டாங்க. நான் லேட்டாக வந்தனால எனக்கு வழி தெரியல. நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஹலோ மேம், என்ன பேசுகிறீங்க? வில்லேஜ் மேன் அப்படி கூப்பிடலாமா? அந்த வில்லேஜ் மேனுக்கு இங்கே விளைய வைக்கிற அரிசி பருப்பு காய்கறிகளை தான் நீங்கள் வாங்கி டவுனில் சாப்பிட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கூப்பிடலாமா? எங்கள் அப்பா அவரே, என் பேர் சுந்தர், அவரே இந்த வில்லேஜில் வேலை பார்த்து தான் உங்களை மாதிரியே நானும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிட்ருக்கேன். அதனால எனக்கும் நல்லா இங்கிலீஷ்லாம் உங்களோடையுமே நல்லா வரும். அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. நீங்கள் சரி, ஏமா பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? டவுனில் பிறந்து படித்தா இப்படிலாம் பேசலாமா? நீங்கள் என்ன கேட்டீங்க? அருவியோ குருவியோ கேட்டீங்க. இந்த பக்கம் நேராக போங்க, ரோட்டில் அந்த ஆண்ட ஒரு மலை வருது, அதுலேருந்து தனியாக கொட்டும். அங்கே தான் எல்லோரும் வருவாங்க. போயிட்டு வாங்க வாங்க வாங்க. நீங்கள் நல்லா குளிச்சுட்டு கூட வாங்க. நான் நல்ல மீன் குழம்பு வச்சு உங்களுக்கு தரேன். நீங்கள் என்ன பேசினாலும் பரவாயில்லை. நாங்கள் கிராமத்தில் எங்கள் மக்கள் அன்பாக இருப்போம். அப்படியெல்லாம் பேச மாட்டோம், நினைக்க மாட்டோம். போயிட்டு வாங்க. இனிமேல் இப்படி பேசாதம்மா, சரியா? ஏய் மீனா, என்ன பேசுகிற? அது சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? இப்போ நம்ம பொண்ணு இப்படி இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அதனால பேசாமல் வாயை மூடிக்கிட்டு போ. அந்த பொண்ணு குளிச்சுட்டு வரோம், எல்லாரும் வந்தாங்கன்னா மீன் குழம்பு வச்சு கூட சாப்பிட்டுட்டு போகட்டும், பரவாயில்லை. அதனால ஒன்றும் இல்லைம்மா, நீ போயிட்டு வாம்மா.